நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னால் தமிழ் பொலிட்டீஷியன் சேனலுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் எல்லா ப்ரைவேட் சேனலுக்கு தான் நான் பதிவு கொடுத்தேன். கட்சி சார்ந்த நிர்வாகம் சார்ந்த சேனல் தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பேசுகிறத இன்னொரு கட்சிக்கு கொண்டு போய் விற்றுருவான். அதனால் இனிமேல் பேச மாட்டேன். இனிமேல் இந்த சார்ந்து அது வளரணும். வாழ்த்துக்கள் தொடரும் நம்மளுடைய பரப்புரை. கேளுங்க சார். இது இப்போ இன்னைக்கு மாநாட்டோட இறுதி பணியில இருக்கிறோம். சரி, எல்லாரும் வரப்போறாங்க. மாலை வேட்பாளர் அறிவிப்பு இருக்குது. சரி, இது நாள் வரைக்கும் இப்ப அந்த 3-4 நாளா நீங்க இங்கே தான் இருக்கிறீங்க. ஆமா. நீங்க பார்த்து வியந்த விஷயம் என்ன? பார்த்து வியந்த விஷயம் என்னன்னாக்க, அதாவது வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் தொடர்ந்து பணியில் இருக்கிற இயக்கம் செந்தமிழ் சீமான் இயக்கம் தான் சார். இது வந்து அரசியல் கட்சி கிடையாது. இது மாநாடு கட்சிக்காக கிடையாது. நோட்டுக்கும் சீட்டுக்கும் கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. அதாவது மனமாற்றம் மக்களுக்காக ஏற்பட்ட ஒரு மாபெரும் இது வந்து அரசியல் மாற்றத்துக்கான அதாவது மாற்றம் மக்கள் மனமாற்றத்துக்காக போகக்கூடிய மாபெரும் மாநாடு. இதில் எல்லாரும் வரலாம். எல்லா ஜாதிக்கார எல்லா கட்சியிலேருந்து கூட இங்கே வரலாம். சிறப்பான மேடை போட்டிருக்காங்க. எல்லா பாதுகாப்பு வசதியும் இருக்குது. கிட்டத்தட்ட 285 ஏக்கர் சுற்றளவில் சுத்தம் பண்ணிட்டு கார் பார்க்கிங்கு 2 பக்கத்துலையும் வச்சுருக்கீங்க. 4 புறத்துலையும் வர்றதுக்கு ரெஃபரன்ஸாக கொடி பண்ணிடுறீங்க. மருத்துவ காப்பீட்டுக்கு ஆள் வருது. ரத்தம் கொடுக்க போகிறீங்க. அதாவது ரத்தம் மருத்துவத்துறைக்கு ரத்தம் கொடுக்குறீங்க. ஏன்னா இப்போ மேலக பிரபாகரன் 71வது பிறந்த நாளாக அதாவது காரைக்குடியில் நடத்துனீங்க. அங்கே 160 பேர் வந்து 300 ml ரத்தம் கொடுத்தாங்க. மொத்தம் 160 லிட்ரு. இந்தியாவிலே உலகத்திலே ஒரு இயக்கம் ரத்தம் கொடுத்தது ஒரு ஒரு கொடுக்குதுன்னா அது ஒரே இயக்கம் செந்தமிழ் சீமான் இயக்கம் தான் சார். இது மாற்று கருத்து கிடையாது. இது அதாவது இன்றைக்கி எல்லா வளமும் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்கிற பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பாடநூலே இல்லை, ஆவண காப்பகத்திலே இல்லை. ஆனால் செந்தமிழ் சீமான்ட்ட எல்லா பலகாயும் இருக்குது. நம்ம பார்க்குறோம். அந்த பூமியை அண்டியர் அதாவது விஜயநகர பேரரசு, பிரிட்டிஷ்காரன், பிரான்ஸுக்காரன், பல்லவர், முகலாயரெல்லாம் ஆக்கிரம் பண்ண நிலம் டேமேஜாக போச்சு. அதுக்காகத்தான் ஒவ்வொரு மலையாக நம்ம மலைகள் மாநாடு போட்டோம். செஞ்சிக்கோட்டை போட்டோம். இதே தருமபுரி போனோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மலை இருந்துச்சு. எல்லாம் வெட்டி சாட்சி தான். திராவிட இயக்கங்கள் வெட்டி சாச்சிட்டான். அதனால் திராவிட இயக்கத்தை தூரோடு அறுத்து எரிய போட வேண்டும். எதுக்குனாக்க இந்த வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். மண்ணே காணோம். மலையெல்லாம் உடைச்சிட்டான். 800 லட்சம் டன்னு மண்ணு குளோஸ் சார். இதை புரியல. ஆளுகின்ற அரசும் ஆண்ட அரசும் இந்த பூமியில் இருந்துச்சுன்னா இந்த நாடு தமிழனுக்கு கிடையாது. தமிழெல்லாம் குடியாரன் ஆகிட்டான். 24 மரமும் சாராயத்தை காய்ச்சி வச்சு எல்லாம் இலவசத்தை கொடுத்து நாட்டை கடனாளி ஆகிட்டான். இப்போ வந்து எடப்பாடி வந்து 5.5 லட்சம் கோடியில் விட்டுட்டு போனான். இப்போ ஆளுகின்ற அரசு திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அரசு 12 லட்சம் கோடி கடன் இந்த வாரம் 5000 ரூபா கொடுத்துருக்குறான். எங்கேருந்து வாங்கினது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 4000 கடனை வாங்கி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு தொகுப்பூதியம் நான் கொடுப்போம். ஏன்னா டேட் அறிவிச்சா பணம் கொடுக்க முடியாது. அதாவது கோடை காலத்துக்கு ஒரு 2000 ரூபா சேர்த்து கொடுக்குறேன், 5000 ரூபா சொல்கிறாரு. அப்போ இவர் ஆண்ட ஆட்சியில் 5 கோடைக்காலம் வந்திருக்கு, 5 பொங்கல் வந்துருச்சு. அந்த விட்டு சென்டர் அதாவது 4 கோடைக்கால பணமும் கொடுக்கணும் 8000 ரூபா. அதே மாதிரி பொங்கலுக்கு 1 வாடி 3000 கொடுத்தாரு. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல. அப்போ அது நாமளும் 12000. நீ 20000 நீ நல்ல ஆட்சியாளர் இருந்தானா நீ 1 கோடி நீ கோடைக்காலம்னு சொல்லியிருக்கல. அந்த 5 வருஷத்தில் உள்ள கோடை காலத்துக்கு பொங்கலுக்கு சேர்த்து பணத்தை கொடுக்கணும். புரியுங்களா? இது மாதிரி பணத்தை வாரி இறைச்சி அடிமையாக்கி காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு தமிழ்நாட்டில் 4 மண்டலமாக பிரிச்சுட்டான். 5400 கோடி போயிடுச்சு பணம். மோடி அரசு இதை கேட்கறது கிடையாது. உதயநிதி ஸ்டாலின், சபரிவாசன் இவங்களாம் யாருன்னே தெரியல. அவங்க ஆள்றாளா யார் ஆள்றான்னு கணக்கு தெரியல. ஸ்டாலினுக்கு வந்து இதெல்லாம் மேற்பார்வை பண்ணுறாரா பண்ணாங்க தெரியல. மத்திய அரசு இந்த ஈடி ரைடு ப்ராடு இதெல்லாம் வந்து லஞ்ச ஒழிப்பெல்லாம் பக்கம்ல சார். இதற்காகத்தான் இந்த மாநாடு நம்ம போட்டிருக்கோம். இது மக்களுக்கான மாற்றத்துக்கான ஒரு மாநாடு. மக்கள் சிந்திப்பாங்க. இன்றைக்கி அன்றாட ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டான். புள்ள ஒரு பக்கம், குட்டி ஒரு பக்கம் இருக்குது. புதைக்க இடம் இல்லை, சுடுகாடு இல்லை, குளம் இல்லை, மாடு மேய்க்க இடம் இல்லை, மாடு குளிப்பாட்ட இடம் இல்லை. இதுக்கு தான் அனைத்து மாநாடம் போட்டு எல்லாத்துக்கும் மாநாடு போட்டார். உங்களுக்கு மாடை வந்து மலையில் மேய்க்கக்கூடாங்கிறான். அந்த அந்த சட்டமன்ற பேரவை அப்பாவு மலையை பாதியை குறைஞ்சி எடுத்துட்டான். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உங்களுக்கு 3500 கிலோமீட்டர் எல்லாம் குளோஸ் சார். இதை கேள்வி கேட்குற செந்தமிழ் சீமானா தவறுதலாக ஊடகத்தில் டான்ஸ் ஆட மாதிரி பல பதிவுகளை போடுறான். அவன் உருப்படவே மாட்டான். உன்னை தூசி தட்டி விரட்டுவான். மக்கள் எங்கள் பக்கம் வருவாங்க. ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க சார். சினிமா துறையை நம்பி போன மக்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ் தேசியவாதிகள் கண்டிப்பாக வருவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. சீமானை கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் அமர வச்சு விட்டு எவன் அரசியலை சம்பாரிச்சாலும் பறிப்போம்.
அரசுடைய கல்வித்துறை எல்லாமே கவர்மெண்ட் ஆக்குவான். மெடிக்கல் இதெல்லாம் கழுவு எல்லாம் படிச்சிருவான் சார். உள்ளே பூந்துருவான். மெரினா கடற்கரையில் உள்ள எல்லா புதகுலையும் நோண்டி எடுத்துருவான். புரியுங்களா? யார் தேசத்தில் யார் வைக்கிறது? உன் சொந்த நாடா உன் பேரை வைக்கிற பஸ் ஸ்டாண்டு கலைஞரா? அது இது சார் எல்லாமே ஒரு குடும்ப அரசியலாக இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். வேறு ஆள் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிரபாகரனுக்கு அடுத்தாப்புல செந்தமிழ் சீமான் தான் சார். அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஒன் மேன் ஆர்மி. அவர் சொல்கிறத கேட்போம்.